ஒரு நாள் சிவா வந்து பார்வதி தேவி கிட்ட வந்து, இந்த உலகத்திலே மிகப்பெரிய சேவை என்ன? அது வந்து கிருஷ்ணருக்கு செய்யப்படக்கூடிய சேவை. ஆனா அதுவுடைய பெரிய சேவை என்ன? அவருடைய பக்தர்களுக்கு செய்யப்படக்கூடிய சேவையை சொல்லிடுறாரு. அதை சார்ந்து நம்ம வந்து ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு நாள் வந்து நாரதர் வந்து இந்த பூலோகத்துல பிரயாணம் செய்யும் பொழுது, அவர் வந்து ஒரு பக்தரை சந்திக்கிறார். அந்த பக்தர் வந்து நாரதரை வந்து சரியான முறையில வரவேற்று, அவர்கிட்ட வந்து தன்னுடைய விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறார். இந்த மாரி எனக்கு வந்து இந்த ஜென்மத்தில குழந்தை பாக்கியம் இருக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா? எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? அப்படின்னு கேட்கும்பொழுது, இங்க நாரதர் வந்து இங்க நடைபெறக்கூடிய அனைத்து செயல்களுமே வந்து கிருஷ்ணனுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல தான் நடைபெறுது. அதனால நான் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லுறேன்னு சொல்லிட்டு, அவரு வந்து வைகுண்டத்துக்கு வந்து போயிடுறார். அங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட இந்த மாரி கேட்கும்பொழுது, கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜென்மத்தில அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லன்னு சொல்லிடுறாரு. நாரதரும் வந்து அத வந்து இந்த பக்தர்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறமா வந்து பல வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து அந்த பக்தர் இருக்கக்கூடிய வீட்டு வழியிலே போனா, அந்த பக்தர் வந்து 5, 6 குழந்தைகள் கூட வந்து விளையாடின்னு இருக்கிறாரு. இத பார்த்து நாரதருக்கு ஒரே ஆச்சரியமாயிருது. அவரு உடனே கிருஷ்ணன் கிட்ட போயிட்டு, "கிருஷ்ணா, கிருஷ்ணா நீங்க வந்து அவருக்கு இந்த ஜென்மத்தில குழந்தை பாக்கியம் இல்லன்னு சொன்னீங்க. ஆனா உங்களோட வார்த்தைய மீறி அவருக்கு எப்படி 6 குழந்தைகள் வந்துச்சுன்னு?" கேட்கும்பொழுது, அப்ப கிருஷ்ணர் சொல்றார், ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்து பல சாதுக்கள் வந்து வந்தாங்க. அந்த சாதுக்கள வந்து சரியான முறையில வரவேற்த்த காரணத்தினாலயும், அந்த சாதுக்கள் கிட்ட வந்து தன்னுடைய விருப்பத்த தெரிவிச்சு, அவங்க ஆசீர்வாதம் செஞ்ச காரணத்தினால, அவர் 6 குழந்தைகள வந்து பெறும் பாக்கியத்தை வந்து பெற்றார். அவருடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்குச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார்ன்னா, என் வார்த்தைய வந்து நான் மீறினா கூட, என்னுடைய பக்தர்களுடைய வார்த்தைய வந்து நான் மீற மாட்டேன். அதனால தான் வந்து எனக்கு சேவை செய்றத விட, என் பக்தர்களுக்கு யார் ஒருத்தர் சேவை செய்றாங்களோ, அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க. அவங்க தான் இந்த உலகத்திலே மிகப்பெரியவங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லி முடிக்கிறார்.